மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா உன் அன்பை ருசிக்கையிலே உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உணர்வெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உணர்வெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே ராஜா நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் கரங்களை தட்டி நன்றி சொல்லி பாடுவேன்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆராதனையில் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாய், தேவன் நம்மோடு கூட அசைவாடும்படியாய் மத்தியிலே அசைவாடி அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய பிரசனத்தினாலே நம்மை நிரப்பி அவரை உண்மையோடு ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலே எங்களை மூடிக்கொள்வீராக. ஆவியான தேவனே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும் இடத்திலே ஆண்டவரே எங்களை நீர் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்தால் நிரப்பி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் வழி நடத்தும் எல்லா துதியும் கனமும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இதனாலும் கூட தேவன் நம்ம மத்தியில் பிரச்சனையாக இருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம். புழுதிலிருந்து நம்மளை உயர்த்தி வைத்த தேவன் நமக்கு உண்டு. அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம். அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருந்து நம்மோடு ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினியின் ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். தேவன் நம்மை வழி நடத்துவார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இன்றும் தேவன், அவரே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சர்வவல்ல தேவன், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், நம் உள்ளத்தையும் மறைத்து நம்மை மறக்காத தேவனாய் இருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதுமில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர்.
இனி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர் அவரும் துணையும் கேடகமானவர். அந்த துணையும் அந்த கேடகமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கையாக இருப்போம். அவர் நம்மை வழி நடத்துவார், அவர் நம்மை காத்து கொள்ளுவார். எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. என் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, என் புகலிடம் நீர் தான் ஆண்டவரே. என் தலையை உயர்த்துகிற தேவன் நீர். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், உண்மையே விசுவாசிப்பேன் என்று இந்த நேரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்யுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அர்ப்பணித்தோடு இந்த பாட்டை பாடுவோம். தேவன் நம்மோடு இடைப்படுவார். நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்னைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்த கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. யார் என்னை உயர்த்த கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உமாலை தான் வருகிறது, அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உமாலை தான் வருகிறது, செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஏராளமாய் நன்மை செய்த தேவனை
அவருடைய நாமங்களை சொல்லி நாம் வாழ்த்தி உயர்த்துவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. அவருக்கு 1000 நாமங்கள் உண்டு. அந்த தேவனை அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. சமாதானத்தின் தேவன், நம்மோடு கூட இருக்கிறவர், நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார், சுகம் தரும் தேவன். அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. கைகளை உயர்த்தி உற்சாகத்தோடு அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம். ஏக்கங்களை எல்லாம் தீர்க்கிற தேவன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாய் சர்வ வல்ல தேவன் நமக்காக நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்யும் தேவன் நமக்கு உண்டு. கைகளை உயர்த்தி பாடுவோமா? யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்ன நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. தேவனை உயர்த்தி பாடுவோம். அந்த தெய்வ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்மை உயர்த்தி பாடுகிறோம். ஆண்டவரே எங்களை நாட்கொள்வீராக. உம்முடைய பலத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா.
நம்மோடு கூட இருக்கிறவர். எல்லா துதிக்கும், எல்லா புகழுக்கும், எல்லா கணத்துக்கும் பாத்திரர் அவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைக்கும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை வழி நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அந்த தேவனை உயர்த்தி ஆராதிப்போம். தேவன் தடைகளை உடைப்பார், நமக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். மூடியிருக்கும் கதவுகளை தேவன் உடைத்து, தாழ்பாடுகளை உடைத்து திறந்து விடுவார். அந்த தேவனை தொடர்ந்து ஆராதிப்போம். தேவரீ, தேவரீ, சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. சகலத்தையும் செய்ய வல்ல தேவன் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் காட்டி உடைய கரத்தில் தடைகளை உடைக்கிற தேவனை முழுவாய் சென்ற ஆண்டவரே. வழிகளை திறந்திருக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். இருளை வெளிச்சமாக்குவி, என் விளக்கை ஏற்றிட செய்வி. இருளை வெளிச்சமாக்குவி, என் விளக்கை ஏற்றிட செய்வி. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. தேவரீ, தேவரீ, சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ, தேவரீ, சகலமும் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. வெண்கல கதவை உடைப்பி, இரும்பு தாழ்பால் முறிப்பி. வெண்கல கதவை உடைப்பி, இரும்பு தாழ்பால் முறிப்பி. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ எல்லாரும் சேர்ந்து வாய்களை அடைத்து பாடுவாயா. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. தேவரீ, தேவரீ, சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ, தேவரீ, சகலமும் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. சகலமும் நாளின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பி. சகலமும் நாளின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பி. நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா. தேவரீ, தேவரீ, சகலமும் செய்ய வல்லவர். தேவரீ, தேவரீ, சகலமும் செய்ய வல்லவர். நீ நினைத்தது தடைபடாதையா, நீ நினைத்தது தடைபடாதையா, நீ
ஆவியான தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் வரும் பொழுது நம்மிடத்தில் காணப்படும் எல்லா குறைகளையும் மாற்றுவார். எல்லா குறைகளும் மாறும். சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் மாறும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, ஆவியானவரே வாரும், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவனை வாழ்த்தி ஆராதிப்புமா. நீர் வாருமே, நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் வந்தால் தான் ஆண்டவரே எங்களால் வாழ முடியும். நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அந்த தேவனை வாழ்த்தி ஆராதிப்போம். தேவன் நம் மத்தியிலே இடைப்படட்டும். ஒப்பு கொடுப்போமா? அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யும்படியாய் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார். ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே. ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. தேவனை வரவேற்போமா? என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற மாட்டோரே, உயர்த்துகிறோம். நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வயல்வெளியாகுமே. ஆளானது பயிர் நிலமாகுமே. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, வனாந்தரமாய் வாழ்க்கையை நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர் வந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை எங்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் நீர் மாத்திரமே. எங்களுடைய ஒத்தாசை நீர் மாத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். Yes, Lord. நீர் போதும் ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே. Oh, hallelujah. Hallelujah. உம்முடைய கருத்துக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் இருக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும்படியாக எங்களை நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. சுகவீனத்திலே உடைய பிரசன்னம் உடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. சுகம் தந்து விடுதலை தந்த ஆண்டவரே. சாட்சியாக இருக்க எங்களை நீர் மாற்றி அருளும் ஆண்டவரே. நீர் வந்து எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நிறைவே
தொடர்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுவதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் எங்களை ஆட்கொண்டு உம்முடைய பிரசனத்தினாலே எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கு உம்முடைய பிரசனம் இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விடுதலை எங்கள் மத்தியிலே காணப்படட்டும். நாங்கள் உமக்கு விடுதலையாய் சாட்சியோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே தேவ பிரசன்னம் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அந்த தேவனை ஆராதிக்குமா. அந்த பரிசுத்த பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பிரசனத்தை கொண்டவர்களாய் அந்த தேவனை உயர்த்தி ஆராதிப்போம். பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் ஆண்டவரே எங்களுக்காக நீர் கொடுத்திருக்க உம்முடைய தூதர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம். பிரசனத்திற்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யும் உம்முடைய தெய்வீக பிரசனம், பரிசுத்த பிரசனம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் மேலே கிருபையாக இருந்த ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து நடத்தி வருகிறீரே. ஓ உம்முடைய கருத்தை நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசனமே இறங்கியே வந்திடுவே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் தூய அக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் நன்றி ஆண்டவரே. ஓ எத்தனை கிருபைகள் ஆண்டவரே, எத்தனை கிருபை, எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை ஆராதிப்பதும் உம்மை மகிமைப்படுத்துவதும் உம்முடைய பிரசனத்தாலே நிறைவதும் ஆண்டவரே, பலப்படுவதும் ஆண்டவரே, எத்தனை பாக்கியம். கிருபையாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பிரசனமே இறங்கியே வந்திடுவே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே
நீரம்பி வழியுதே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்தீர். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களை ஆளுகை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் அதன்படி நடக்கவும் எங்களை நீ உதவி செய்வீராக, எங்களை நீ மாற்றுவீராக. துதி, கனம், மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துகள் சொல்லி இந்த நாளிலும் கூட உங்களோடு பேசும்படி தேவன் எனக்கு தந்த இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கடைசி கால சமுதாயமும் தேவ பிள்ளைகளின் பாதுகாப்பும் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக யூதா எழுதின நிருபம் 17ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி 25ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். யூதா இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் கடைசி காலத்திற்கென்று தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகளை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். சபையின் துவக்கத்திலே அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதன் மூலமாக சபையானது வளர்ந்து பெருகினது. இன்றைக்கு நாம் இந்த அளவிற்கு பெருகி இருக்கிறதற்கு காரணம் அந்த நாளிலே அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி சபை வளர்ந்தபடியினாலே. இந்த நாளிலும் கூட கடைசி நாட்களிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்கள்? கடைசி காலத்திலே என்று சொல்லி கடைசி காலத்தில் உள்ள நடக்கப் போகிற சம்பவத்தை குறித்து அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் கடைசி காலத்திலே துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். நாம் வாழ்கிற சமுதாயமானது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறபடியினாலே மனிதன் தன்னுடைய அருவருப்புகளை எல்லாம் அவன் வெளியே கொண்டு வந்து ஒரு தயக்கமும் இன்றி அதை குறித்து மேன்மையாக எண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். இவர்கள் நுரை தள்ளுகிற சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கிறார்கள். இவர்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இச்சைகளின் நிமித்தமாக தேவனுடைய காரியங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறது. இதை போலத்த வார்த்தையை பெற்ற ஜாதி எது என்று சொல்லப்பட்ட அந்த நிலையிலிருந்து தள்ளப்பட்டவர்களாக நாம் வாழ்கிற சமுதாயம் இருக்கிறது. கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்கிற நாடுகள் அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அவர்கள் ஜென்மத்தில் அவர்கள் பிறந்த சமயத்திலே பாவத்திலே தாய் என்னை கற்பந்தரித்தாள் என்ற வண்ணமாக அந்த பாவத்திலே அவர்கள் உழன்று கொண்டு தேவனுடைய ஆவி இல்லாதவர்களாக ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனாலே தேவ ஆலயங்கள் மூடப்பட்டு இருக்கிறது. அவைகள் இன்றைக்கு கேளிக்கை விடுதிகளாக
களியாட்டின் கூடங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் தங்களுடைய தெய்வங்களை வணங்கும்படிக்கு அந்த பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் இவ்விதமாக மாற்றப்பட்டு வந்திருக்கிறது. வேதாகமத்தை குறித்து பேசக்கூடாது, வேதாகமத்திலே சொல்லப்பட்டவைகளை விசுவாசிக்கவில்லை, வேதாகமும் இந்த காலத்திற்கு ஏற்றதல்ல என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அந்த நாட்களிலே பிலேயாம் இதைத்தான் தேவ பிள்ளைகள் மத்தியிலே செய்தான். தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி அவன் பார்த்த பொழுது அவன் பாலாக்குக்கு சொன்ன ஆலோசனை இதுதான்: படைத்தவைகளை வணங்கு, இயற்கையை வணங்கு, ஒளிதரும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கு என்று சொல்லி படைத்தவைகளை வணங்கும்படிக்கு அவன் உற்சாகப்படுத்தினதோடு இல்லாமல் பிலேயாமுடைய ஆலோசனை விக்கிரகங்களை அவர்கள் பின்பற்றட்டும், பெண்களை பின்பற்றட்டும் என்று சொன்ன காரியங்கள். இந்த நாளிலும் இவைகள் தலை தூக்கி ஆடுகிறதை நாம் பார்க்கிறோம். விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள். இந்த நாளிலே 3 எழுத்து வார்த்தை SEX, இந்த வார்த்தை மிகவும் பலமாக இந்த ஜாதிகளுக்குள்ளே வணங்கி வருகிறது. தமிழ் வாலிப பிள்ளைகள் இதை குறித்து சொல்வதற்கு கூட அச்சப்படாது இருக்கிறார்கள். ஒரு நாணம் இல்லை. அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே உடல் உறவு வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, அதை குறித்து மேன்மையாக பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நாகரிகம் வளர்ந்திருக்கிறது. இது கடைசி காலத்திலே இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லி அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்னார்களே, ஆகினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான பதிலையும் அதற்கான ஆலோசனையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 20 23 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது விசுவாசத்திலே உறுதிப்படு என்று சொல்றோம். இரண்டாவதாக பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணு. மூன்றாவதாக தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு, 4 நித்திய ஜீவனுக்கு எதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திரு. 5ஆவதாக சிலருக்கு இரக்கம் பாராட்டி அக்னியில் இருந்து அவர்கள் இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து. 6ஆவதாக மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசம், ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம், தேவனுடைய அன்பு, நித்திய ஜீவனும் இரக்கமும், சிலரை ரட்சிப்புக்குள் நடத்தவும், கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்ளவும் வேண்டும் என்று இந்த 6 காரியங்களை நமக்கு ஆலோசனைகளாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 6 ஆலோசனைகளை எதற்காக சொல்லுகிறார்கள்? கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நமக்கு சம்பவிக்க போகிறதை கடைசியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 24, 25 வசனத்திலே, வழுவாதபடி உங்களை காக்க தமது மகிமுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுடையவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், வழுவாதபடி நம்மை பாதுகாக்கிறவர். மிகுந்த மகிழ்ச்சியோட அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்த போகிறார். தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். தேவன் தன்னுடைய சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக நிறுத்த அவர் வல்லமையுடையவர். ஏனென்றால் முதலாவது சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோமே, விசுவாசத்திலே உறுதிப்பட்டு. எப்படி நாம் தேவனை அறிந்து கொண்டோம், தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி மாறணும், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். இந்த விசுவாசம் எங்கே இருந்து வந்தது? யாரோ ஒருவர் நமக்கு உபதேசித்து சொன்னது நிமித்தமாகவா? அல்ல. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையிலிருந்து நம்மோடு பேசி நம்மை உணர்த்தினது நிமித்தமாக
ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தெய்வ வசனத்தினாலே வரும் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்கமும் முடிவும் விசுவாசத்திலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையினால் தேவன் நம்மை விசுவாசத்தினாலே ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட நாம் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது நம்முடைய நல்ல கிரியைகளினால் உண்டானது அல்ல. இயேசுவை விசுவாசித்தோம், தேவன் நம்மை ரட்சித்து நம்மை இதுவரை நடத்தி வந்திருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் இந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு, விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தை துவக்கத்திலே அவர் சொல்லுகிறார், பொதுவான விசுவாசத்தை குறித்து நான் எழுதும்படி எண்ணமுடையவனாக இருந்த பொழுது இந்த உங்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு நன்மையாக கண்டது என்று சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். ஆமாம், இயேசு ஒரு விசை நமக்காக ஜீவனை கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்தத்தை சிந்தினார். அவரை விசுவாசிக்கிறதுனாலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த விசுவாசத்தை நாம் கடைசி வரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். நம்மிலே விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவும் விசுவாசத்திலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமே இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிறதிலே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த விசுவாசத்திற்காக தைரியமாக போராடு என்று சொல்லி யூதா எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். உலகங்கள் தலைகளாய் போனாலும், உலகங்கள் பொல்லாங்கனுடைய வழிகளிலே பின்பற்றி சென்றாலும், நாம் கர்த்தருடைய வசனத்தை உறுதியை பற்றி கொண்டு ஏசாயா 53 இயேசு எதை செய்வார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதோ அவைகளை நாம் நம்பி சிலுவையினாலே உண்டாயிருக்க விடுதலையை நாம் பற்றி கொள்வோம். நான் வேறு ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவையில் எனக்காக மரித்த இயேசுவை குறித்தே என்று சொல்லி பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த பொல்லாங்கான சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்முடைய விசுவாசத்தை பற்றி கொள்வோம். வார்த்தையை வாசித்து தியானித்து அதில் இருக்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி. ரோமர் 8:26 அவர் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று பார்க்கிறோம். நமக்கு ஏற்றபடி வேண்டிக்கொள்ள அறியாதவர்கள். நம்மை ஜெபிக்க சொல்லும் பொழுது சில வார்த்தைகளை சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம், அதற்கு ஒரு முடிவு வந்து விடுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே, எப்படி அது முடியும்? அது ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே என்று பார்க்கிறோம். ஏனென்றால் நமக்கு வேண்டிக் கொள்வது எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சரியாக நமக்கு தெரிவதில்லை. ஏனெனில் நம்முடைய பலவீனங்கள் நம்மை மேற்கொள்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையினால தான் பவுல் சொல்கிறார், இப்படி இருக்க நான் செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணும், என்ற கருத்து பயனற்றதாக இருக்கும்.
நாம் ஆவியிலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே ஜெபிக்கும்படிக்கு வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே போடுகிறார், நம்முடைய வாயிலே அந்த வார்த்தைகளை தருகிறார். அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிய மாட்டோம், ஆனாலும் அவைகளிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் வளர்ந்ததின் ரகசியத்தை இந்த நாளிலே நமக்கு சொல்லும் பொழுது நாம் அந்த வாழ்க்கையில் நாம் வளரும்படிக்கு அதை அபியாசப்படுத்துவோம், தொடர்ந்து செய்வோம். ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறது அல்ல, அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்கிறது தொடர்பாக தேவனுடைய ஆவியான ஒரு ஏவுதலின்படியே நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆகையினால தான் பவுல் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு நமக்கு ஆலோசனை சொன்ன பொழுது கடைசியாக எபேசியர் 6:18 அவர் சொல்கிறார், சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, ஆவியினாலே என்ன ஜெபிக்க வேண்டுமா? அந்நிய பாஷைகளிலே தேவனிடத்திலே ஜெபிக்கிறது தேவன் நமக்கு தந்த ஒரு ஈவாக இருக்கிறது. ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார் ஆவியிலே ஜெபித்து. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் தேவ அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவுடைய அன்பிலே தான் எவ்விதமாக காக்கப்பட்டார், எவ்விதமாக நிலைத்திருந்தார் என்பதை குறித்து அவர் யோவான் 15:9-10 சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவ அன்பிலே, பிதாவுடைய அன்பிலே நிலைத்திருந்தார். அதே போல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். யோவான் 14:21 அவர் சொல்கிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதே நாம் அவரில் நிலைத்திருப்பது. தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்பது எவ்விதம்? அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுகிறதுனாலே. 23 யோவான் 14:23 சொல்லுகிறார், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், கிறிஸ்துவனுடைய கற்பனைகள், இவைகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரிடத்தில் அன்பாய் இராதவன் அவருடைய வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது என்று சொல்லி பிதாவினுடைய வார்த்தைகளை அவர் தேவன் நமக்கு, இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்படுத்தினார். ஆகையினாலே தேவ அன்பிலே நம்மை காத்து கொண்டு, நான்காவதாக அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்க. 21 நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் எத்தனையோ நிருபங்களை எழுதியிருக்கிறார், எத்தனையோ சபைகளை கட்டியிருக்கிறார். ஆனாலும் நான் அடைந்தாயிற்று, முற்றும் தேறினவன் நானேன் என்று சொல்லி நான் எண்ணுகிறதில்லை. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன். தேவன் அழைத்த பிலிப்பியர் 3:14 விதமாக பார்க்கிறோம். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவருடைய குமாரனை எதற்காக தந்தார்? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு
நாம் அவருடையவர்களாக ஜீவிக்க தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். God so loved the world, He gave His only begotten Son, that whoever believes in Him should not perish, but have everlasting life. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். இயேசுவை விசுவாசிக்காதவனோ அவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் அளிப்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி 1 யோவான் 2:25 இப்போ நாம் பார்க்கிறோம். அவர் மோசையை நோக்கி தேவன் சொல்கிறது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவர் மேல் உருக்கமாயிருப்பேன். ஆகையினாலே விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் தேறிவிட்டோம் என்று சொல்லி அல்ல, சிறந்தவர்கள் என்று சொல்லி அல்ல, தேவனே எனக்கு இறங்கும், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி எபேசியர் 2:4 பார்க்கிறோம். ஆகையினாலே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தபடியினாலே எபேசியர் 2:5 பார்க்கிறோம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகினாலே தேவன் இரக்கத்தை பெற, தேவனுடைய இரக்கத்தை பெற, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கர்த்தராகி கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேறிவிட்டேன், சிறந்தவனாய்விட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறதுனாலே நான் தேறிவிட்டேன் என்று சொல்லி அல்ல, நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இருந்தாலும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேறி நாம் சிறந்தவர்கள் என்று சொல்லி நம்மை குறித்து மேன்மை பாராட்ட அல்ல. 5ஆவதாக அவர் சொல்கிறார், சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அனுப்பின பொழுது யோவான் 3:17 பார்க்கிறோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. கடந்த காலம் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்றால் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு ஏற்கனவே தண்டனை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக்கினை, we are all condemned because we do not believe in Jesus. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அனைவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இன்னும் எழுதப்படவில்லை. அவர்களை யார் அவர்களை நடத்துவது, அவர்களை கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருவது யார்? அவர்கள் அக்கினி கடலுக்கு தப்பும்படிக்கு அவர் வழிகாட்டுவது யார்? தேவன் உங்களையும் என்னையும் சார்ந்திருக்கிறார். ஆகையினால தான் யூதா 5ஆவதாக அவர் வலியுறுத்தி சொல்கிறார், அக்கினியிலிருந்து சிலரை இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6ஆவதாக அவர் சொல்கிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை விருத்து தள்ளுங்கள். மாம்சத்தின் கிரியையில் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம் என்று சொல்லி அநேக காரியங்களை பவுல் எழுதி கடைசியாக சொல்லுகிறார்,
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே மறுபடியும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பிலேயாம் அன்றைக்கு பாலாக்குக்கு ஆலோசனை சொன்னாரே, இஸ்ரவேல் சந்ததியை அழிந்து போகும்படிக்கு, சாபத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களில் அநேகர் 23,000 பேர் ஒரே நாளிலே உபச்சாரம் செய்து அழிந்து போனார்களே. இன்றைக்கு நாம் வாழ்கிற சந்ததியானது இதை மேன்மையாக சொல்லுகிறது. மேன்மையாக சொல்லி இதன் விளைவு என்ன? பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவிகள் சிறு வயதிலே திருமணத்துக்கு முன்பாகவே பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். இவைகள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் ஃபுல் மெச்சூரிட்டி வந்த பிறகும் கூட அதை அபார்ட் பண்ணுகிறவர்களாக, கருவை கலைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். கருவை கலைக்கிறதும் உபச்சாரத்தில் ஈடுபடுவதும் இந்த சமுதாயத்தினுடைய பழக்கமாக இருக்கிறது. இந்த கடைசி கால சமுதாயம் இவ்விதமாக இருக்கிறது. தேவன் நம்மை இவைகளுக்கு விலகி ஜீவிக்க தேவன் எச்சரிக்கிறார். பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகு. மாமிசம் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது, நம்முடைய வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்ற நாம் இந்த மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவைகள் நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் கலாத்தியர் 5:24-25 அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஆகையால் யூதா சொல்லுகிற அப்போஸ்தலர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் நினைவுக்கணும். கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக தேவ அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளுங்கள். 4 அடைந்து விட்டேன் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். 5ஆவதாக சிலருக்கு இரக்கம் பாராட்டி பயத்தோடே அக்கினியில் இருந்து அவளை இழுத்து விட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை பெருத்து தள்ளுங்கள். நம்முடைய முடிவு என்ன? நம்முடைய இலக்கு என்ன? தெய்வ சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாளைக்கு எவ்விதமாக இருப்போம் என்று சொல்லி அறிய மாட்டோம். ஆனால் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மாசற்றவர்களாய் நிறுத்த அவர் வல்லமையுடையவர். இந்த கிருபையிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கேட்ட வசனங்களை குறித்து சிந்தித்து பார்த்து இந்த கடைசி கால சமுதாயத்தின் மத்தியிலே பிழையற்றவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும்படி அவர் நம்மை வழுவாதபடி காக்கவும், மாசற்றவர்களாக தம்முடைய சமூகத்திலே நிறுத்தும் வல்லமையுடைய அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து, அவருடைய அப்போஸ்தலர்கள் நமக்கு கடைசி காலத்திற்கென்று கொடுத்த வார்த்தைகளை சிந்தித்து பார்த்து அவைகளிலே நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அன்பின் பிதாவே, இந்த கிருபையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாள் என்னை கூட்டி கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய நாள், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறீரப்பா. உம்முடைய கிருபைகள் கடல் மணலிலும் அதிகமானது. இந்த காலை நேரத்திலும் நாங்கள் கேட்ட அப்போஸ்தலர்கள் கடைசி காலத்திற்கென்று கொடுத்த ஆலோசனைகளை கேட்டு கர்த்தாவே,
உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவன் உண்மையிலே அன்பு கூறுகிறான் என்று சொல்லி இருக்கிறீர். உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க, விசுவாசத்திலே நிலைத்திருக்க, ஆவியில் ஜெபித்து கர்த்தாவே நித்திய ஜீவன் வரைக்கும் உம்முடைய இரக்கத்தை பெறும்படி உம்மை நோக்கி பார்த்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எங்களோடு கூட நின்று விடாதபடி எங்களை சுற்றி இருக்கிற எங்களுடைய இனச்சன பந்துக்கள், எங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொருவரும் கூட உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக, அவர்களை அக்னியிலிருந்து இழுத்து விடும்படியாக தேவரே கிருபை தாரும். அவர்களுமே விசுவாசித்து இந்த உலகத்திலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய அவர்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மை விசுவாசிக்கிறதுனாலே கர்த்தாவே, நீர் உலகத்தார் அல்லாதது போல நாங்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். தொடர்ந்து வெற்றி வாழ்க்கை நடத்த எங்களுக்கு உதவி தாரும். உடைய வசனத்தை சிந்தித்து தியானித்து அதன்படி செய்கிறவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. உம்மை சார்ந்து துன்மார்க்கத்திற்கு உலகி கர்த்தாவே, உடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த பாக்கியமான ஒரு நிலைமைக்குள்ளே எங்களை நடத்தவும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த கொரோனானாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடைய பாதுகாப்பு தாரும், நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும். வேலையிலே பிரச்சனைகளுடைய பிரச்சனைகளை மாற்றி போடும், சமாதானத்தை தாரும். குடும்பத்திலே செழிப்பை கட்டளையிடும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். தாழ்த்தி உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
மகிமை மேல் மகிமை அடைந்தே மகிழ்வன் முகம் காண்பேன். இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடித் தெரிந்து கொண்டேன். இதுவே தூய தேவ அன்பே போதும். மாய உலகினிலே போதும் தூய தேவ அன்பே. கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ட வாரம் நம்மை காத்து கொண்டார். கடந்த வாரத்திலும் நம்ம சபையில் சேர்ந்த சுவாஸ்கர் அவர்களுக்கு கர்த்தர் கிருபையாக 3வது பெண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று டெடிகேட் பண்ணும்படியான கிருபையை தந்தார். அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த குழந்தைக்கு இவர்கள் சுமிர்தா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இது சபையாருக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நான் இதை அறிவிக்கிறேன். மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கு தான், குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கு தான் நாம் இந்த குடும்பத்தை நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இருக்கும் பரம்பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பாதுகாக்கிறோம். அண்டனை குடும்பங்களை கட்டுகிற தேவன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், பிள்ளைகளை சுதந்திரமாக எங்களுக்கு தருகிற தேவன். ஆண்டவரே, இந்த அருமையான உடைய பிள்ளைகளுக்கு கிருபியாக இந்த 3வது குழந்தையை கொடுத்துரு. இதை கர்ப்பத்தில் உருவாக்கி அதை பாதுகாத்து ஏற்ற நாளிலே தாயும் சுகத்தோடு வேறுபடுத்த கிருபிக்காக சோத்திரம். இயேசு நாமத்தில் சுமிர்தாவை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபியை கூப்பிடுகிறேன். மகளே ஆசீர்வதியும், நீர் வழிநடத்தும். உம்முடைய கிருபிலும் அறிகிற அறிவிலும் ஆண்டவரே மனுஷர் தயவில் வளரட்டும். ஆண்டவரே வாதை கூட தணுகாமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே இந்த நாட்களில் வேண்டி கிருபை தாரும். மலர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அருமையான சௌரிக்கு கொடுத்த நல்ல சுகப்பிரசவத்துக்காக சோதரம். மகளர் ஆசீர்வதிக்கிறேன். இந்த குழந்தையை ஆண்டவரே வளர்த்துக்கூடிய கிருபியும் ஞானத்தையும் பலத்தை தாரும். அருமையான சௌரனுக்காக சோதரும். மகன் ஆசீர்வதியும் கிருபியாக வைத்தும். அண்டரே குடும்பத்தினர் ஆசீர்வதியும். அண்டரே பிள்ளைகளை எல்லாம் அண்டரே உம்மை அறிகிற அறிவிலும் உம்முடைய அண்டரே வழியில் நடத்தக்கூடிய கிருபியும் ஞானத்தையும் பெற்றோருக்கு தாரும். வந்துடலாமாக்கா சோதரம் அவர்களை ஆசீர்வதியும். கிருபை கோப்படுகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெபத்தை முதல்ல கேட்டுக்கொள்ளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின கர்த்தாதி கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக 3வதாக ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். நாங்கள் கர்த்தரை மிகவும் அன்போடு கூட துதிக்கிறோம். கன்சீவ் ஆகின காலத்திலேருந்து இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன் வந்ததுனால ரொம்பவுமே இக்கட்டான ஒரு சூழலில் தான் இருந்தாலும் செக்கப் போயிட்டு வரும்போது எல்லா காரியங்களிலுமே கர்த்தர் எங்களை ரொம்பவுமே பாதுகாத்தார். மற்றபடி எடுத்த எல்லா விதமான செக்கப்ஸில் எல்லாத்துலேயுமே நார்மல் என்று வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இந்த காலங்களில் எந்த ஒரு வாதையும் எங்களோட கூடாரத்தை அணுகாமல் கர்த்தர் மிகவும் பாதுகாத்தார். அதே நேரத்தில் அந்த ஏர்போர்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே அம்மா இங்கே சேரவும் கர்த்தர் கிருபை கொடுத்தார். டெலிவரி டைம்லையும் சரி, இன்னமுமே அம்மா என்னோடு இருந்து உதவி செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு மேலாக எங்களோட செல்ஃப் ப்ரேயர் சார்ல்ஸ் பிரதருக்கு கீழாக உள்ள மூவாயிலா செல்ஃப் ப்ரேயர் டீமில் உள்ள எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவங்க இந்த காலங்களில் எங்களுக்காக மிகுந்த பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அவர்களுடைய எல்லா ஜெபங்களும் கர்த்தர் எங்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் எல்லா விதமான காரியங்களையும் வாய்க்க பண்ணார். டெலிவரி டைம்லையும் சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார். எந்த விதமான ஒரு பிரச்சனையும் அணுகாமல் எல்லாம் நார்மலாக நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டினால் என்னோட பெரியதான கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த வாரம் நமக்கு 3வது வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நமக்கு நம்முடைய சபையின் உபவாச ஜெபம் உண்டு. நம்முடைய ஆராதனை முடித்து சரியாக 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நமக்கு உபவாச ஜெபம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் நீங்கள் உபவாசித்து பங்கு பெற்று ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கர்த்தர் சித்தமானால் வருகிற 18ஆம் தேதி நம்முடைய சபையின் ஒழுங்குபடி நமக்கு அந்த ஃபேமிலி ஃபெலோஷிப் ரேடிசன் ஹோட்டலில் 6 மணிக்கு இருக்கும். அதை குறித்து உங்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும். ஒரு துக்கமான செய்தி, நீங்கள் யாவரும் அறிந்தபடி
நம்முடைய அருமையான சகோதரர் அலெக்ஸ் அவருடைய மனைவி சகோதரி சுபா அவர்கள் 10ஆம் தேதி காலையிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். நாம் யாவரும் சபையாக உருக்கமாக ஜெபித்தோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் அறியோம். மிகவும் துக்கமான ஒரு காரியம். அருமையான சகோதரி சபைக்கு ஒழுங்காக வந்து அமைதியாக அவர்கள் செல்வார்கள். நல்ல ஒரு விசுவாச சகோதரியாக இருந்த அவர்களை நாம் இழந்திருப்பது மிகவும் துக்கமான ஒரு காரியம். சகோதரி விட்டு சென்ற அருமையான சகோதரன் அலெக்ஸுக்காகவும் மகனுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அவர்களை ஆற்றி தேற்றி சமாதானம் கொடுத்து அவர்களை ஆறுதல் செய்யத்தக்கதாக நாம் சபையாக அவர்களுக்காக வேண்டுதல் செய்வோம். தொடர்ந்து இந்த கோவிடினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காகவும் நம்ம சபையில் அஃபெக்ட் ஆகிற பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாக பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் சீக்கிரமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து நமக்கு விடுதலை தரத்தக்கதாக நாம் கர்த்தரிடத்தில் அவர் கிருபைக்காக வேண்டி நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இருக்கும் பரம்பிதாவே உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, நான் கேட்ட வசனப்படி ஆண்டவரே, நாங்கள் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரும். உங்களுடைய அன்பில் நிலைத்திற்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆவியனுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சாட்சி உள்ள பிள்ளைகளாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவித்து ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கம் பெற்று சில பேருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை நாங்கள் ரட்சிப்புக்கு நடத்த கிருபை தாரும். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே நான் உலகத்தோடு ஒத்து போய்விடாமடி ஆண்டவரே எங்களை நீர் வெயில் எடுத்து காத்துக்கொள்ளும். ஆவியினர் எங்கள் வழுவாமல் எங்களை நீர் காத்து பாதுகாத்து பராமரித்து எங்களை போஷித்து இந்த நாட்களிலே விசேஷமாக நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உம்முடைய வருகையில் காணப்பட கிருபை தாரும். ஆண்டவரே வசனம் கேட்ட ஒருவரையும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய காரியங்களாக நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். அவர் குடும்பங்களின் ஆசீர்வதியும், கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதியும், அவருடைய போக்குவரத்து ஆசீர்வதியும், அவர் தேவைகளை சந்தித்தரலும். விசேஷமாக ஆண்டவரே அருமையான சகோதரன் அலெக்ஸ் குடும்பத்துக்காக உம்மத்தில் பாதுகாக்கிறோம். சகோதரன் அலெக்ஸுக்கும் மகனுக்கு வேண்டிய கிருபையும் பலனை தாரும். அந்த ஆண்டவரே அவருடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நெற்பலிகளோடு இருந்து நீர் அவளை ஆற்றும் தேற்றும். இன்னும் ஆண்டவரே விதமாக இந்த கொள்ளை நோய்களை அணுகாமல் ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். வாதை கூடாரத்தை பாதுகாத்துக்கொள்ளும். முடி கிருபையில் எங்கள் மூடிய மறுத்து காத்துக்கொள்ளும். கிருபை கூப்பிடுகிறேன். எல்லா துதிக்கான மகிமெல்லாம் ஆண்டவராக இயேசுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபத்தை உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனில் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோன் ஐக்கியமும் வழிநடத்திலும் பாதுகாப்பும் நம் மனிதரோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருக மட்டும் இருப்பதாக, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாத்து கொள்வாராக, ஆமேன்.